Good morning friends. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா strength of materials and solid mechanicsல செகண்ட் டாபிக் பார்க்க போறோம். shear force and bending moment. ஓகே. So first டாபிக் வந்து properties of metal and strains வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. So क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ண போறேன் சால்வ் பண்ணி. ஓகேவா? கண்டிப்பா அத பாருங்க. நெக்ஸ்ட். So what is meant by shear force? So shear force னா என்ன, bending moment என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம டெஃபினிஷன் என்ன பார்த்தறலாம். சரியா? ஃபர்ஸ்ட் நான் சொல்லிறேன் shear force னா என்னன்னு. See எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீம் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து லோட் ஆக்ட் ஆகுது 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் சம்திங் எக்ஸ் ஒய் இசட் ப்ளஸ் சம்திங் லோடு நமக்கு ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த சப்போர்ட் வந்து கேரி பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான் நம்ம வந்து ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? சப்போர்ட் வந்து கேரி பண்ணக்கூடிய ஃபோர்ஸு ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்றோம். இதர் லெஃப்ட் சைட் ஆர் ரைட் சைடு. இந்த டோட்டல் லோடில் லெஃப்ட் சைட் சப்போர்ட் எவ்வளோ ஃபோர்ஸ் கேரி பண்ணுறாங்க, ரைட் சைட் சப்போர்ட் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் கேரி பண்ணுது, இதுதான் நமக்கு என்னன்னு சொல்கிறோம், ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? தியரி பார்ப்போமா? The internal resistance developed by internal body either left or right. Okay, that force is known as shear force. Free body equilibrium. Okay, the algebraic sum பக்கா definition இதுதான். Algebraic sum of the transverse force either from left side or right side section is known as shear force. ஸோ இது எப்படி கேரிஃபை பண்ணுது அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறோம். ஓகே, ஒரு பீமை நம்ம கட் பண்ணி இங்கே பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் செக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் லெஃப்ட்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னா அதோட இன்டர்னல் வந்து பார்த்தீங்கன்னா மீன்ஸ் அப்வர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கோம்னா அதனோட ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். இதே ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் லெஃப்ட்டில் ஆக்ட் ஆகுதுன்னா அதனோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆப்போசிட் ஆக்ட் ஆகிருக்கும். சேம் நியூட்டன் தேர்ட் லா. ஓகே, எவ்ரி ஆக்ஷன்ஸ் ஹேவிங் ஆப்போசிட் ரியாக்ஷன், சேம் கான்செப்ட் தான். ஓகே, இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம். ஓகே, இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏதோ ஒரு டைரக்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. இட் இஸ் ஆக்டிங் கிளாக் வைஸ் டைரக்ஷன், இட் இஸ் ஆக்டிங் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ நம்ம சம்மு சால்வ் பண்ணும்போது நமக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்வர்ட் ஆக்ட் ஆச்சுன்னா பாசிட்டிவ்னு சொல்கிறோம், டவுன்வர்ட் ஆக்ட் ஆச்சுன்னா நெகட்டிவ்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இதுதான் நமக்கு ஷியர் ஃபோர்ஸ். இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அல்ஜிபிரிக் சம் ஆஃப் தி டிரான்ஸ்வர்ஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் either லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு இஸ் known as shear force. ஓகே, ஸோ இப்போ போகும்போது பெண்டிங் மூமெண்ட். ஸோ வாட் இஸ் பெண்டிங் மூமெண்ட்? ஸோ இந்த டிரான்ஸ்வர்ஸ் ஷியர் ஃபோர்ஸ், இந்த வெர்டிகல் ஃபோர்ஸ்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஒரு ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகுது. சம் ரெசிஸ்டன்ஸ், ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ், தட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் known as பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னும். த இன்டர்னல் ரியாக்ஷன் டெவலப்டு பை டியூ டு டிரான்ஸ்வர்ஸ் ஃபோர்ஸ் either ஃப்ரம் லெஃப்ட் ஆர் ரைட் சைட் செக்ஷன்ஸ். ஓகே, சி இதோட டெஃபினிஷன். அல்ஜிபிரிக் சம் ஆஃப் ஆல் மூமெண்ட் at that section either left or right of the section is known as bending moment அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஆக்டிங் கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஆக்ட் ஆகலாம், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஆக்ட் ஆகலாம். சி இதுதான் ஒரு பீம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது. இது எப்படி பெண்ட் ஆகும் ஆச்சுன்னா இப்படி பெண்ட் ஆகுமா? இதுக்கு பேர் சாகிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சாகிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்வர்டு கான்கேவ், மேலே பார்த்தோம்னா கான்கேவாக இருக்குது, அதுக்கு பேர் சாகிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இதே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் எப்படி ஆக்ட் ஆகும், கண்டினியூஸ் பீமாக போயிட்டே இருக்குது, இதுக்கு பேர் எப்படி ஆக்ட் ஆகும் நமக்கு, அப்வர்டு கான்வெக்ஸாக இருக்குது. ஓகே, இதுக்கு பேர் ஹாகிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சப்போர்ட் வந்து ஹாகிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ கிளாக் வைஸ் ஆக்ட் ஆகுனா கிளாக் வைஸ் பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ்னா நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். சாகிங் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பிகாஸ் இட் இஸ் லைக் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகும். நமக்கு எப்படி ஆக்ட் ஆகுது? ஸோ டவுன்வர்ட் டைரக்ஷன்ஸ் ஸோ பாசிட்டிவ் ஃபார் பெண்டிங் மூமெண்ட். ஓகே, ஹாகிங் வந்து நெகட்டிவ், கான்வெக்ஸ் அப்வர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாகிங் அண்டு ஹாகிங் கேட்கலாம். சாகிங் அப்படிங்கும்போது அப்வர்டு எப்படி இருக்கும், அப்வர்டு கான்வெக்ஸாக இருக்கும். டவுன்வர்டு வந்து அப்வர்டு வந்து கான்கேவாக இருக்கும், டவுன்வர்டு வந்து கான்வெக்ஸாக இருக்கும். கொஸ்டின் கேட்க வாசப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீமுக்கும். ஓகே, ஸோ முதல்ல என்னென்ன பீம் இருக்குது, பீம் அந்த பேசிக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகேவா? அதை நம்ம சம்மு சால்வ் பண்ணும்போது ஒவ்வொரு பீம் தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ கேண்டிலீவர் பீம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேண்டிலீவர் பீம் என்னென்னா, ஒன் எண்டு ஃபிக்ஸ்டாக இருக்கும், இன்னொரு ரெண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, ஹேங்கிங் இன் ஏர். ஓகே, ஃப்ரீயாக இருக்கும், அதுக்கு பேர் கேண்டிலிவர் பீம் அப்படின்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஷியர் ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, பெண்டிங் மொமெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சிம்பிளாக நம்ம குயிக்காக இதை வந்து முடிச்சிடலாம். ஓகே, இது ஒரு 4 பேஜ் ஆர் 3 பேஜ் தான் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட். ஓகே, சி த கேண்டிலிவர் பீம் லென்த் எல், ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங், டபிள்யூ ஆக்டிங் அட், லோட் இஸ் ஆக்டிங் அட் ஃப்ரீ எண்டு. ஸோ பெண்டிங் மொமெண்ட் என்ன நமக்கு இருக்குன்னா, சி ஸோ அப்படியே நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம்லேயே நம்ம போட்டுடலாம். ஓகே, எப்படி நம்ம வந்து லோடை டிவைட் பண்ணோம் ஸ்ட்ரெஸ் கான்செப்டில், சேம் அதே கான்செப்டில் இங்கே டிவைட் பண்ணிடலாம். ஸோ லோட் டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எண்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, அப்போ டவுனில் ஃப்ரீ எண்டு. ஓகே, லோட் இஸ் ஆக்டிங் டவுன்வர்ட் டபிள்யூ. ஓகே, இது ஃபுல்லாக அப்படியே போயிட்டே இருக்குமா, ஏன்னா எந்த ஒரு டிஸ்டன்ஸும் இன்பிட்வீனில் கிடையாது. ஓகே, அப்போ சப்போர்ட்டில் நமக்கு எவ்வளோ, சேம் அதே டபிள்யூ தான், ஃபுல்லாக நமக்கு ரெக்டாங்குலர் ஷேப். த ஷியர் ஃபோர்ஸ் இஸ் பாசிட்டிவ் ரெக்டாங்குலர்
ஷேப். இது ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஓகே, இது கொஸ்டின் இப்படி கேட்கலாம். ஒரு கேண்டிலிவர் பீம் கொடுத்துட்டு அதோட பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்கும், ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எப்படி இருக்கும் கேட்கலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் மீன் பை பெண்டிங் மூமெண்ட்? பெண்டிங் மூமெண்ட் இஸ் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். அப்போ ஃபிக்ஸ் எண்டில் தான் பெண்டிங் மூமெண்ட், ஃப்ரீ எண்டில் பெண்டிங் மூமெண்ட் இஸ் 0. ஓகேவா? பெண்டிங் மூமெண்ட் அட் ஃப்ரீ எண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த கேண்டிலிவர் பீம் எல், லென்த், கிராஸ் செக்ஷன், எவ்ரி திங் ஒரு 6 பேஜ் கொஸ்டின் கொடுத்துருவாங்க. வாட் இஸ் பெண்டிங் மூமெண்ட் அட் ஃப்ரீ எண்டுன்றோம். பெண்டிங் மூமெண்ட் அட் ஃப்ரீ எண்ட் 0. ஓகே, நம்ம என்னென்னமோ நினச்சிட்டு கால்குலேட் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, சி நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்க, பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு சம் டிஸ்டன்ஸ் எக்ஸ். ஸோ இப்போ ஃபோர்ஸ் நமக்கு என்ன டபிள்யூ, வாட் இஸ் எக்ஸ், இங்கே எல் வந்து கொடுத்ததுனால எல்னு போட்டுங்க. ஸோ இப்போ டபிள்யூ இன்ட்டு எல். ஓகே, இது நமக்கு என்ன டைரக்ஷன் ஆக்ட் ஆகும் பாருங்க. ஸோ லோடு இஸ் ஆக்டிங் லைக் திஸ். ஸோ ஃபிக்ஸ்டு எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும், ஆல்வேஸ் resistance like this. Okay, resistance like this. So it is anti-clockwise direction, negative bending moment. Okay, இது questions கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் லோட். now uniformly distributed load. uniformly distributed loadல ஸோ யூடிஎல் யூனிஃபார்ம் வேரிங் லோட். ஸோ அப்போ இது ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு நமக்கு என்ன, ஷியர் ஃபோர்ஸ் யூனிட் வந்து கிலோ நியூட்டன். ஓகே, இது வந்து கிலோ நியூட்டன் மீட்டரில் இருக்குது. வாட் இஸ் ஃப்ரீ எண்ட் அட் ஷியர் ஃபோர்ஸ்? ஸோ நமக்கு 0, ஏன்னா இந்த இடத்துல நமக்கு லோடே கிடையாது, இது யூனிஃபார்மாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, சம் டிஸ்டன்ஸ் தான். அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு, ஸோ ஷியர் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டபிள்யூ ஈக்குவல் டு ஸ்மால் டபிள்யூ இன்ட்டு எக்ஸ். வாட் இஸ் எக்ஸ்? டிஸ்டன்ஸ். ஸோ ஆக்டிங் லைக் here W into L distance, so shear force W into L. So free end 0. So அப்போ diagram நமக்கு எப்படி வரும், fixed endல maximum is like a triangle. ஓகே, இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இந்த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஷேப் வரைய தெரியணும், ப்ளஸ் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் என்ன நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஸோ யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் வாட் இஸ் த பெண்டிங் மூமெண்ட்? அப்போ பெண்டிங் மூமெண்ட் பாருங்க, நமக்கு W means bending moment நம்ம force into distance already force கண்டுபிடிச்சு வச்சா W into X into. ஓகே, ஸோ W into X the force எங்கே ஆக்ட் ஆகும், இதனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் ஆக்ட் ஆகுமா? ஓகே, இதனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் நமக்கு ஆக்ட் ஆகுமா? அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன, W into மீன்ஸ் ரெக்டாங்குலர் லோடு நமக்கு L/2 ஆர் X/2ன்னு வச்சுக்கலாமா? இப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன வரும், W into X into X/2 WX² divided by 2. bending moment support is negative, so answer is minus WX² divided by 2 or WL² divided by 2. see, இதனோட டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா L² வந்துருச்சு. அப்போ Y² is equal to some constant. அப்போ Y² is equal to constant நமக்கு என்னது, பெரபோலாவா? Y² is equal to 4AX, this is parabola. அப்போ 2 degree of parabola. ஓகே, இது நம்ம கர்வ் என்ன ஷேப், 2 degree of parabola or parabolic shape அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, see இப்போ ஏரியா ஆஃப் தி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். ஓகே, எனக்கு அந்த பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்க தெரியல. அப்போ ஏரியா ஆஃப் தி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எடுத்தால் நமக்கு பெண்டிங் மூமெண்ட் வந்துடும். இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் தி ஷியர் ஃபோர்ஸ் முன்னாடி நம்ம பார்ப்போம். ஏரியா ஆஃப் தி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இஸ் ஈக்குவல் டு பெண்டிங் மூமெண்ட். ஓகே, பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் நமக்கு இருக்கு. ஓகே, படிப்போம். ஸோ இப்போ இந்த ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ஏரியா எடுங்க. இதில் வந்து ட்ரையாங்கல் ஷேப்பாக, அப்போ ஆஃப் இன்ட்டு பிரெத் என்ன நமக்கு எல் இன்ட்டு ஹைட் என்ன W இன்ட்டு எல். ஸோ WL² 2 வந்துருச்சா, அவ்வளோதான். ஓகே, ஏரியா ஆஃப் தி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் இஸ் ஈக்குவல் டு பெண்டிங் மூமெண்ட். ஓகே, இது வெரி 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 இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நவ் யூனிஃபார்ம் வேரிங் லோடு. ஓகே, கான்ஸ்டன்ட் லோடு பார்த்தாச்சு, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோடு பார்த்தாச்சு, யூனிஃபார்ம் வேரிங் லோடு பார்ப்போம் இப்போ. ஸோ யூனிஃபார்ம் வேரிங் லோட். ஸோ கேண்டிலிவர் பீம் ஒன் end is fixed, other end is free. the maximum load at support. ஓகே, 0 லோட் அட் ஃப்ரீ எண்ட். இப்படி தான் கொஸ்டின் கேட்டுருவாங்க, அதை நம்ம பார்த்துக்கணும். மேக்ஸிமம் லோடு எங்கே, 0 லோடு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதனோட பெண்டிங் மூமெண்ட் என்ன வரைஞ்சா நமக்கு என்ன வரும் அப்படின்னா, சி இதோட ஏரியா ஆஃப் தி லோடிங் டயக்ராம் இஸ் ஈக்குவல் டு ஷியர் ஃபோர்ஸ். அப்போ நமக்கு என்ன வரும், ஸோ ஏரியா ஆஃப் இன்ட்டு W length weight into means load into length X. ஸோ இப்போ WX/2 this is shear force. ஓகே, அப்போ ஏரியா ஆஃப் தி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எடுத்தா ஒரு பெண்டிங் மூமெண்ட். இந்த லோடு எங்கே ஆக்ட் ஆகும், இதோட CGல ஆக்ட் ஆகும். ஓகேவா? அப்போது இதோட CGல ஆக்ட் ஆச்சுன்னா லோடிங் டயக்ராமோட CGல ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இது ட்ரையாங்கிள் செக்ஷன். ஸோ பேஸ்லேருந்து எடுத்தால் நமக்கு L/3 மீன்ஸ் X/3, பாக்ஸ்லேருந்து எடுத்தால் நமக்கு 2X/3. ஓகே, ஸோ இப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். அப்போ நம்ம ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் நமக்கு என்னது, W இன்ட்டு X இன்ட்டு X/3. அப்போ WX² 6. ஓகே, ஸோ இது எதுக்கு இந்த ஃபோர்ஸ் கான்செப்ட் மல்டிபிள் கான்செப்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ டேரெக்டாக மல்டிபிள் பண்ணாமல் நமக்கு வந்து ஆன்சர் போட்டுக்கலாம். நம்ம எக்ஸாமில் வந்து ஒவ்வொன்றுக்கு சமேஷன் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் ஈக்குவல் டு 0, சமேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு யாரும் பார்க்க போகிறது கிடையாது. நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஓகே, 4 ஆப்ஷனில் நமக்கு வந்து குயிக்காக ஆன்சர் அட்டன் பண்ணணும். ஓகே, சி ஸோ அப்போ இது 2 degree ஆஃப் பெரபோலா, இது 3 degree ஆஃப் பெரபோலா. ஓகே,
ஸோ இதனுடைய ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் நமக்கு 2 டிகிரி ஆஃப் பரபோலா, இது வந்து 3 டிகிரி ஆஃப் கியூபிக் பரபோலா, 3 டிகிரி ஆஃப் பரபோலா ஃபார் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஓகே, 1/3 ஆஃப் ரெக்டாங்குலர் ஏரியா. இதோட ஏரியா கண்டுபிடிச்சாலும் நமக்கு என்ன வரும், அது வரும். ஏன்னா பெரபாலிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது 1/3 ஆக்குபை பண்ணியிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரபாலிக் போர்ஷனில் இது 1/3 ஆக்குபை பண்ணியிருக்கும், இது வந்து 2/3 ஆக்குபை பண்ணியிருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பிடிஎஃப் ஃபைல் ஷேர் பண்ணுவேன், கொஞ்சம் பொறுமையாக படிங்க. ஓகே, ஸோ இது வந்து செகண்ட் டாபிக், யூனிஃபார்ம் வேரிங் லோடில் செகண்ட் டாபிக். ஸோ ஃபிக்ஸ்டு எண்ட் த கேண்டிலிவர் பீம் இஸ் ஃபிக்ஸ்டு எண்ட் ஃபார் 0 லோட் அட் 0 லோட், மேக்ஸிமம் லோட் அட் ஃப்ரீ எண்ட். சேம் அதே மாதிரி பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரையணும். அப்போ நமக்கு என்ன வரும், சேம் லோடு தான், பட் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து சேஞ்ச் ஆகுது. ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லோடு நமக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து சேம் 2/3 ஏரியா வந்து ஆக்குபை பண்ணிடும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வந்து டயக்ராம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகே, ஸோ 2 டிகிரி ஆஃப் பெரபோலா, மேக்ஸிமம் லோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எண்டில் மேக்ஸிமம் இருக்கும்போது நமக்கு இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர் இருக்கும்போது டோட்டல் வெயிட் எங்கே இருக்கும், ஃபிக்ஸ்ட் சப்போர்ட்டில் தான் நமக்கு ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதனுடைய பெண்டிங் டயக்ராம் எடுத்தாச்சா. ஸோ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரைஞ்சாச்சா. அப்போ W × x/2 சேம் அதே தான். அப்போ W × x/2 எங்கே ஆக்ட் ஆகும், என்னோட CGயில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் என்னது 2/3 ஆஃப் L, மல்டிபிள் பண்ணிங்க W × x / 2 × 2/3 ஆஃப் x, 2 கேன்சல், டஸ் WX² 3. ஓகே, என்னோட பெண்டிங் மூமெண்ட் கேரிங் கெப்பாசிட்டி கம்மியாக தான் இருக்கும். எதை விட பெண்டிங் மூமெண்ட் கேரிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். எதை விட யூனிஃபார்ம் வேரிங் லோட் ஃபிக்ஸ்டு மேக்ஸிமம். ஓகே, இந்த கொஸ்டின் கூட கேட்கலாம், ரெண்டுக்கும் ரேஷியோ என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இது கேண்டிலிவர் பீமோடைய கான்செப்ட் வந்துன்னா மேக்ஸிமம் இதுதான். ஓகே, ஸோ ரொம்ப வந்து டீப்பாக நம்ம வந்து ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் பண்ணால் என்ன கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம போதும். ஓகே, ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சி அதனோட ஏரியா மல்டிபிள் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் பர்ஃபெக்டாக வந்துடும், ஒரி பண்ணிக்கவே தேவையில்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோட். ஓகே, இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க. ஒன் ஃபிக்ஸ்டு and other end free, the cantilever beam, area of loading diagram is shear force and the area of the shear force diagram is bending moment. Simple, ஒன்றும் இல்லை. area of the loading diagram வந்துன்னா shear force, area of the bending moment diagram வந்து area of the shear force diagram is bending moment. அவ்வளோதான். ஓகே, இதுதான் சொல்லியிருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ now simply supported beam. ஓகே, ஸோ சிம்பிளி சப்போர்ட் பீமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேம் பாயிண்ட் லோடு, யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் லோடு, யூனிஃபார்ம் வேரிங் லோடு, சம் ஸ்பெஷல் கேசஸ் எல்லாமே இருக்குது நமக்கு. ஓகே, ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஓகே, போத் எண்ட் சிம்பிளி சப்போர்ட்டட் ஆர் போத் எண்ட் ஹிஞ்ச்டு. ஓகே, பெண்டிங் மூமெண்ட் அட் ஹிஞ்ச்டு. சிம்பிளி சப்போர்ட் எண்டில் பெண்டிங் மூமெண்ட் நமக்கு என்னவா இருக்கும், 0. பெண்டிங் மூமெண்ட் அட் சிம்பிளி சப்போர்ட் இஸ் 0. ஏன்னா அது எந்த ஒரு ரிஸ்ட்ரைன் நமக்கு பண்ணாது. ஓகேவா? ஸோ இப்போ சென்டரில் மட்டும் நம்ம சப்போர்ட்டில் எப்படி ரிஸ்ட்ரைன் பண்ணால் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சி now, so summation of the vertical force, sum மட்டும் கொஞ்சம் லைட்டாக சால்வ் பண்ணிக்கலாம். summation of the vertical force equal to 0 அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது RA வச்சுக்கலாமா. RA பாயிண்ட் ப்ளஸ் RB ஈக்குவல் டு நமக்கு டோட்டல் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் நமக்கு ஒரு W. ஓகே, ஸோ இப்போ டேக்கிங் அபவுட் பெண்டிங் மூமெண்ட் திஸ் பாயிண்ட் இஸ் 0. அப்போ நம்ம எடுக்கும்போது நமக்கு என்னென்னா பெண்டிங் மூமெண்ட் ஏல நான் 0 எடுத்துக்கிறேன். சமேஷன் ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் அட் A ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ பெண்டிங் மூமெண்ட் அட் ஏல என்ன வரும் நமக்கு பாருங்கள். So, அப்போ RB into, see this RB into the length equal to this clockwise direction. Okay, இது sometime எல்லாமே கன்ஃபியூஷன் ஆவாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, see அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஆன்டி கிளாக்வைஸ் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு கிளாக்வைஸ் மூமெண்ட். ஓகேவா? பெண்டிங் மூமெண்ட் எடுக்கும்போது நான் இப்போ பாருங்கள், இது ஆர்பியா, இது எப்படி போகுது, இந்த பாயிண்ட் இந்த இது ஆர்பி, இந்த ஆர்ஏவை பொறுத்து நான் பெண்டிங் மூமெண்ட் எடுக்க போகிறேன். அப்போது இது எப்படி லோடும் போது பாருங்கள், ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். கரெக்டாக? ஸோ அப்போ ஆர்பி, அப்போ ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் எழுதிட்டு போனோன்னா ஆர்பி இன்ட்டு லென்த்து எழுதிட்டேன்னா RB இன்ட்டு லென்த் ஈக்குவல் டு, இப்போ இந்த W இருக்கணும், W எப்படி எங்கே போகுது பாருங்கள், W வந்து கிளாக் வைஸில் போகுது. அப்போ W இன்ட்டு கிளாக் வைஸ் மூமெண்ட், W இன்ட்டு L/2. கிளாக் வைஸ் பக்கம் எழுதிங்க, ஆன்டி கிளாக் வைஸ் எழுதிங்க. L/L கேன்சல். ஸோ RB ஈக்குவல் டு W/2. ஓகேவா? அப்போ RB ஈக்குவல் W/2னா RA வேல்யூ எவ்வளோ இருக்கும், அதில் பாதி, எகைன் W/2. ஸோ W/2 இஸ் த ஷியர் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே அப்போவில் W/2 ஆக்ட் ஆகுது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, சம் L/2 வரலும். சடனாக இது வந்து அப்போர்டு ஃபோர்ஸு W/2, இது மைனஸ் W டவுன்வர்ட் ஃபோர்ஸ். அப்போ மைனஸ் W மறுபடியும் டவுன்வர்ட் இறங்குமா? எஸ். ஸோ மைனஸ் W/2 கண்டினியூவாக போயிட்டு இருக்கும், அப் டு சப்போர்ட் வரும். இங்கே இது வந்து அப்போல் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ மைனஸ் W/2 ப்ளஸ் W/2 0. ஸோ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் இஸ் 2 ரெக்டாங்குலர். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் இஸ் 0. பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஷியர்னு சொல்லுவாங்க. ஷியர் ஃபோர்ஸ் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் 0 ஆயிடுச்சுன்னா அது பேர் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஷியர். ஓகே,
நெக்ஸ்ட் ஸோ என்னோட பெண்டிங்கோட டயக்ராம் பெண்டிங்கோட ஏரியா ஆஃப் தி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து பெண்டிங் மூமெண்ட் சொல்லுமா ஸோ இதில் வந்து 0 ஓகே அப்போ ரெக்டாங்கில் W/2 இன்ட்டு L/2 W/4 முடிஞ்சு போச்சு சேம் சிமெட்ரிக் இந்த பக்கம் ஓகேவா ஸோ இது பெண்டிங் மூமெண்ட் இஸ் W/4 பாசிட்டிவ் சாகிங் பெண்டிங் மூமெண்ட் ஏன்னா லோடு இப்படி தான் நமக்கு வந்து ஆக்ட் ஆகுது பெண்டிங் நமக்கு இப்படி தான் நடக்கும் ஓகே சேம் கான்செப்ட் இது எல்லாருக்குமே ஓகே இது இந்த பீம் எந்த பீம் வந்தாலும் சேம் கான்செப்ட் தான் ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சி அதனுடைய ஏரியா எடுத்துட்டிங்கனாவே நமக்கு முடிஞ்சுது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் வித் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஸோ யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் லோட் சிமெட்ரிக் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும் சேம் ஃபார்முலா RA + RB = W × L ஏன்னா நமக்கு என்னது kN/m இருக்குது டேக்கிங் அபவுட் பெண்டிங் ஒன் பாயிண்ட் B சேம் கிளாக் வைஸ் ஈக்குவல் டு ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்தோம் அப்படின்னா RA வேல்யூ = RB வேல்யூ = W/2 ஓகேவா ஏன்னா இது நமக்கு அங்கே W × W/2 ஏன்னா இது சிமெட்ரிக் அப்படின்னா W/2 நமக்கு வந்துடும் ஓகேவா ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக சால்வ் பண்ணி ஷார்ட்கட் எடுத்துக்கணும் எக்ஸாமில் நம்ம வந்து டேரெக்டாக இது RA RB போட்டுவிட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரு கொஸ்டினுக்கு 10 நிமிஷம் ஆகிடும் ஓகேவா ஸோ இப்போ W/2 நமக்கு வந்து கிடச்சிருச்சு இது ட்ரையாங்கிள் ஏன்னா இந்த இடத்துல நமக்கு W இருக்கும் சென்டரில் பாயிண்ட் நமக்கு எப்படி இருக்கும் ஷியர் ஃபோர்ஸ் 0 ஸோ எகைன் இட் வில் டவுன்வர்ட் டைரக்ஷன் ஸோ 2 டைம் ட்ரையாங்கிள் அப்போ ட்ரையாங்கிளோட ஏரியா எடுத்துடலாமா அதோட பெண்டிங் மூமெண்ட் கிடச்சிருமா ஸோ W/2 half into W/2 into L/2 WL²/8 is bending moment is a parabolic section because of uniform varying load okay see very important the question இது ISRO question கேட்டிருக்காங்க bending moment at the maximum the point of shear force bending moment maximum at the point of shear force is 0 bending moment maximum இருக்கும்போது shear force value நமக்கு என்ன போயிட்டு இருக்கு 0 ஆயிட்டு இருக்கு கரெக்ட்டா or change the sign plus or minus இல்ல என்ன பண்ணுது நமக்கு change the sign plus or minus shear force உடைய வேல்யூ வந்து ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு போகுது அந்த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஸ்ட் ஷியரில் இப்படி கூட கேட்கல அந்த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஸ்ட் ஷியரில் பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ என்ன மேக்ஸிமம் ஏன்னா ஷியர் ஃபோர்ஸ் இஸ் 0 ஓகே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிஃபார்ம் வேரிங் லோட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேஸ் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளக்சர்ஸ் ஓகே இது எல்லாமே எக்ஸாமில் கேட்டது தான் இதை நீங்கள் கொஸ்டினை பார்த்தாவே டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம் எந்த இதுவும் ஒரு பண்ண தேவையில்லை ஓகேவா சிம்பிளாக எப்படி சால்வ் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு மேக்ஸிமம் 1 minute தான் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதெல்லாம் ஓகே எல்லாமே நான் சொல்லித்தர போகிறேன் ஓகே கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்